ட்ரம்ப் கார்டு. ட்ரம்ப் கார்டு தானே அது நீங்கள் அதுக்காக இங்கே வந்து என்ன பார்த்து சொல்றீங்க? போக்கிமான் கார்டா ட்ரம்ப் கார்டா? ட்ரம்ப் கார்டும் தானே. ஸோ இதில் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த கிரவுண்ட் ஒன்றில் எப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே மேலேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே ரேங்க்னு ஒன்று இருக்கா, இது வேறு இதாகுது. ஸோ இங்கே ரேங்க் இருக்குது. இந்த ரேங்க் பார்த்துக்கோங்க. இன்னிலேருந்து பரவாயில்ல. இந்த ரேங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரேங்க் கம்மியாக இருக்கிறதா பார்க்கணும். இங்கே வந்து 12 இருக்குது. அது உங்களுக்கு தெரியல, அது என்ன ப்ரெல்லாக வந்து கேமராவில் 12 ரேங்க் வந்து ரேங்க் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ரேங்க் வந்து அவன்கிட்ட அதிகமாக இருக்குன்னா என்கிட்ட கம்மியாக இருக்கும். இப்போ அவன்கிட்ட 15 இருக்குது, என்கிட்ட 12 இருக்குன்னா இப்போ என்கிட்ட தான் இந்த கார்டை கொடுக்கணும். அப்புறம் ஹெச்பி, வெயிட்டு, அட்டாக்கு, ஹைட்டு, ஸ்பீடு. ஹெச்பின்னா ஒன்றும் இல்லை, ஹெல்த்து தான். அப்புறம் வந்து என்னடா டிஃபென்ஸ் அதெல்லாம் இருக்குது. பேர் இங்கே கிரவுண்டான் இருக்கும். டைப் வந்து கிரவுண்டு, அதாவது குழி தோண்டி கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற ஆளுவு, மண்ணுக்குள்ளே இருக்க ஆள். ஆனால் இருக்கிறதுலே வெயிட் அதிகம் இவன் தான். ஏன்னு சொல்லிட்டா, வெயிட்டு 2094 2094 இவனோட வெயிட்டு இருக்கு. 2094 IBS. எஸ். ஸோ இருக்குல்லே இவன் தான் பெருசு. இவன் இருந்து அவன் வெயிட் சொன்னான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த இதுக்கு கார்டு கொடுத்து தான் அவனை என்ன இருக்குல்லே ஹையஸ்ட்டு வெயிட்டு இவன் தான். ஸோ இவன் இருக்குன்னு நாங்கள் வேண்டிக்குவோம். ஆனால் பீக்காச்சு வேண்ட மாட்டோம். ஆமாம், ஏன்னு கேட்குறீங்களா? பீக்காச்சு அந்த பார்க்குறீங்களா பாருங்க, எல்லாமே கம்மியாக இருக்கும். ரேங்க் பாருங்களே, 174 ரேங்க்கு அவனோடது. ஹெச்பி வெறும் 60, அட்டாக் 90, டிஃபென்ஸ் 55, ஸ்பீட் 100, ஹைட்டு 2.07 FT, ஃபீட் வெயிட்டு வெறும் 66 IBS. எஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் இவன் இருந்தால் யாராக இருந்தாலும் அவுட் ஆகும் தான். ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான கார்டு இவன் தான். ஆமாம், இவன் டைப் எலக்ட்ரிக். இங்கே டைப்புன்னு போட்டுக்குவோம். எங்கள் ஏரியாவில் இது 10 rupees 15 கார்ட்ஸ் இருக்கும். நான் 2 வாங்கியிருக்கேன் 20 rupeesக்கு. மொத்தமாக 30 கார்ட்ஸ் இருக்குது. 60 கார்ட்ஸ் வச்சு விளாடலாம். ஆனால் 30னா ஒரு 2 பேர் விளாடலாம். 2 பேருக்கு 15 கரெக்டாக இருக்கும். பீக்காச்சில் மட்டும் ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா பீக்காச்சி கார்டில் மட்டும் 2 இருக்கும் எல்லாமே. அதே 2 கார்டும் ஒரே மாதிரி, இப்போ வெயிட் 2 ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் ஸ்பீடு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 100னா கிளாஸ்ன்னு சொல்லி யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லணும். இப்போ அவன் கரெக்டாக சொல்லிட்டானா அந்த கார்டை எடுத்துக்கணும். ஸோ வீடியோ பாருங்கள். ஒரு சிலர்லாம் நான் சொல்லாமல் இருந்தேன்னா கூட அதை வச்சு கற்றுக்கலாம். ஸோ வீடியோ பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு கார்டை குளிக்கடா. ஆரம்பிக்கலாம். சப்பு அங்கே பார்க்கறதுக்கு நீங்கள் குளிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவை. ஓகே, கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் அவனே யாருன்னா ஒன்றும் இல்லை, பிரகதீஷ் தான். ஆமாம், மூஞ்சி தெரில, அப்புறமா பார்த்துக்கலாம். டே அதுக்கேண்டா படுக்கிறேன், அது இதில் போட்டுக்கலாம். டீம் பேசு. ஃபஸ்ட்டு கார்டு உனக்கு தானே. கடவுளே, பீக்காச்சு வரக்கூடாது. உனக்கே போயிடணும். 2மே உனக்கு போயிடணும். பீக்காச்சு வந்துருச்சு. பண்ணியா போயிட்டு இருக்கு. ஸோ க்ரோடவுன் எனக்கு வரணும், வேண்டிக்கோங்க காய்ஸ். நோ. ஸோ நைஸாக இப்படி எடுத்துக்கணும். ஓகே, 1 க்ரோடவுன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்கு.
கோர்ஸ் இருக்கு. ஐயோ மார்க்கர். நான் வெயிட் பண்ணுங்கண்ணா. எப்பவுமே நீங்க கார்டை இப்படியே தான் வச்சிருக்கணும். ஆமா. வேற கார்டு எடுக்கக்கூடாது. கடைசியே 3 கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்டில் மட்டும் எந்த கார்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற இவன் இப்போ சொல்லிட்டு கரெக்டாக அவன் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன்கிட்ட நான் கொடுத்துடணும் கார்டு. 2 கார்டையும் எடுத்து அவன் பின்னாடி வச்சுக்கணும். ஃபஸ்ட் நானா கடைசி எனக்கு தானே கார்டு இருந்துச்சு. வெயிட்டு 2வா 1999 கிளாஸ். 147. அண்ணா Sorry guys. 1000 இல்ல. அண்ணா 100. 199. ஆனாலும் எனக்கு வெயிட்டு நான் தான் தெரியுமா அதே வெயிட்டு தான். 136 கிளாஸ். 463 கிளாஸ். ஒரே இதுதான் 43. வெயிட் 2094. சொன்னேன்ல காய்ஸ் ப்ரோடோன் வந்து ரெண்டு அவங்களுக்கு தான் போகும். வேணும்னே வெயிட்டு தான் சொல்லுவாங்க எல்லாம். வெயிட் 199 கிளாஸ். இவன் யாரா இருந்தாலும் தோத்து தான் போவான். ஏன்னு சொல்லுங்க. வெயிட்டு 8.8. ஈஸியா தூக்கிடுவேன். வெயிட் 683 கிளாஸ். 683 கிளாஸ். பீகாச்சு அவுட் ஆகிட்டே போறேன் காய்ஸ். மொட்டை அடிச்சுட்டாங்க. மொட்டை. ரேங்க் 57. ரேங்க் 57. 82. Look at you. Wait. 136 IBS class. Okay then. HP 110 class. அதாவது 110 class. எவ்வளோ? 100 clue. ஒரே ஆள் என்னோட ஒரே கிரவுண்ட் நான் கொடுக்க மாட்டேன். சொல்லிட நவநீதனுக்கு நிறைய பள்ளி இல்லை. சும்மா ஒரு விளையாட்டுக்கு. சரி சொல்றேன். HP 110 கிளாஸ். எனக்கு பீகாச்சு வந்திருக்கு. பீகாச்சு டிஃபென்ஸ் 180 கிளாஸ். அட்டாக் 110 கிளாஸ். டிஃபென்ஸ் 180 கிளாஸ். காய்ஸ் என்கிட்ட இவ்வளோ தான் கார்டு இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க. மேக்னியம். ஓகே காய்ஸ் என்கிட்ட வெறும் 4 கார்டு தான் இருக்குது காய்ஸ். ஸோ டைம் 5 கார்டு. ஸ்பீட் 100 கிளாஸ். நான் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் சொன்னேன். டிஃபென்ஸ் 100 கிளாஸ். டிஃபென்ஸ் 105. டா இது போ. என் மொத்தம் சுத்தம் போச்சு. 3 கார்டு. 3 கார்டு. 3 கார்டு காய்ஸ். 3 கார்டு. ஜாலி. நான் எந்த கார்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். வாவ் லாட்ரி. இப்போ நம்ம சொல்ல போகிறது ரேங்க் 14.
ரேங்கு ஃபோர் ரேங்க் அதான் சொல்லிட்டேன்ல அடுத்த கார்டு. அதான் அந்த கார்டுலாம் அப்படிலாம் இல்லை, வேண்டாம். வேற சொல்லு, ரேங்கே சொல்லாத. ஓ வார் கார்டா நான் சொல்லட்டா? அதே கார்டு இருந்தாலும் ஓகே, ஆனால் ரேங்க்கை தவிர வேற சொல்லு. ஓகே வெயிட் பண்ணுங்க. இந்த 2 கார்டில் நான் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிறேன்னா வெயிட் 463 கிளாஸ் 463 கிளாஸ் 181. 181 சூப்பர். ஓகே நான் எனக்கு ஏன்னா 181 நான் சொன்னது 463, நீ சொன்ன 181, நான் சொன்ன 463. गाइस தோத்துட்டோம். ரேங்க் 132. எஸ் ஜெயிச்சிட்டேன். வெற்றிகரம். இந்த கேமோட வின்னர் நான் தான். இந்த பிரகதீஷ் தான் வின்னர். இந்த மொட்டை தலையனா அவுட் ஆயிட்டேன். என்ன இல்லை, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க गाइस, மெயின்லி வேணும். ஸோ தேங்க்யூ.